இந்த இடத்த உடச்செடுத்தா நம்ம கோடியிலையும் கோடியில வந்துட்டு போடலாம். அப்படி என்ன இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெர்மனில பவேரியான்னு சொல்லி இடம் இருக்கு. அந்த இடத்துல நியார்லின்சன் சொல்லி ஒரு இடம் இருக்கு. அங்க வந்துட்டு மைக்ரோஸ்கோபிக் டைமண்ட்ஸ் பதிக்கப்பட்ட கற்களை வச்சு அந்த ஊரையே வந்துட்டு கட்டியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த டைமண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு எங்கிருந்து வந்துட்டு பாத்தீங்கன்னா, பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்துட்டு நம்ம பூமியில இருந்து மோதி இருக்கு. கரெக்டா ஜெர்மனில இந்த இடத்துல மோதினதுல என்னதான் அந்த ஆஸ்ட்ராய்டு வந்துட்டு 1 கிலோமீட்டர் அளவுக்கு இருந்தாலும் அதோட இம்பாக்ட் வந்துட்டு 24 கிலோமீட்டர் வந்துட்டு ஒரு சர்க்கிள் மாதிரி கிரியேட் பண்ணிடுச்சு. அந்த சர்க்கிள்ல வந்துட்டு மனுஷங்க உருவான கொஞ்சம் ஒரு 100 வருஷங்கள்லயே வந்துட்டு அந்த இடத்துல காலனைசேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காலனைசேஷன்னா வீடெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி கட்ட ஆரம்பிச்சதுல இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சர்ச் ஒன்று கட்டியிருக்காங்க. அந்த சர்ச்சில் ரொம்பவும் கிட்டத்தட்ட ஒரு 70,000 மைக்ரோஸ்கோபிக் டைமண்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னதான் வந்துட்டு நான் டைமண்ட் சொன்னாலும் இந்த டைமண்டை வந்துட்டு நம்மளால திருட முடியாது. ஏன்னா இந்த டைமண்டை உடச்சிங்கன்னா உங்க கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு ரொம்பவும் மைன்யூட்டா இருக்கும். ஏன் வந்துட்டு இது இப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆஸ்ட்ராய்டில் இருக்கக்கூடிய கார்பன்ஸ் வந்துட்டு ஹை ப்ரெஷர்ல, அதாவது இங்க வந்துட்டு மோதனால அங்க இருக்க ஹீட்னாலையும் ஹை ப்ரெஷர்னாலையும் மைக்ரோஸ்கோபிக் டைமண்ட்ஸா வந்துட்டு மாறிடுச்சு. ஸோ இந்த இடத்த வந்துட்டு பல ஆஸ்ட்ரானட்ஸும் நாசா அந்த மாதிரி பெரிய ஸ்பேஸ் ஏஜென்சிலாம் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இது லூனார், அதாவது நிலவோட ஒரு சில அங்கங்களை கொண்ட ஒரு ஆஸ்ட்ராய்டு அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்த வந்துட்டு ட்ரெயின் பண்ணியிருக்காங்க.